நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். லட்சக்கணக்கில் பரிகாரம் பண்ண தேவையே இல்லை சாமி. ஏன் இதுக்குல அது லட்சியத்தோட பரிகாரம் பண்ணணும், லட்சக்கணக்கில் பரிகாரம் பண்ணக்கூடாது. இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சுமே அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கல. போய் பரிகாரம் பலனில்லா காரணம் என்ன? அது போய் அந்த பரிகாரம் ஃபேக்கு. திருத்தணி முருகர் சாந்த நிலையில் உட்கார்ந்திருக்காரு, புரியுதுங்களா? அமைதியான நிலைமையில ஒரு கோரம் இல்லாம திருச்செந்தூர் முருகரோட போர் பண்ணிட்டு போய் இவங்க உட்கார்ந்திருக்காரு. ஆனா திருத்தணி முருகர் சாந்த நிலை, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு திருத்தணி முருகரை தான் நாங்கள் ரெஃபர் பண்றோம். அங்க போய் பள்ளியறை பூஜையில, பள்ளியறை பூஜைக்கு சர்க்கரை பொங்கல் அங்க அவங்களே செய்வாங்க. அதுக்குண்டான ஒரு டொனேட் பண்ணிட்டு பள்ளியறை பூஜையில கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காருங்க, உட்கார்ந்துட்டு வாங்க. உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை. இர்ரெகுலர் பீரியட் ஆகிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த கருமுட்டையெல்லாம் உருவாகிறதுக்கு வந்து லேட் ஆகும். அந்த இதில் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் லேப்டாப்பை மடியில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. லேப்டாப் மூலமாக தான் அந்த வேவ்ஸ் உள்ளே போய் கர்ப்பப்பையை தாக்குது. ஏன்னா எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாங்கள் சொல்லி அவங்களுக்கு சொன்னதில் சக்ஸஸ் ஆகிருக்கு. 7 வருஷம் குழந்தை இல்லாத ஒருத்தவங்களுக்கு குழந்தைக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் சுவாதி நட்சத்திரம் வரும் நாள் அன்னைக்கு நீங்கள் தாம்பத்திய சுகம் வைத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அவங்களோட சுயஜாதகம் பார்த்து 5ஆம் அதிபதி பார்த்து குறித்து கொடுப்போம். அதில் நாங்கள் நிறைய சக்ஸஸ் பண்ணுவோம். என்னென்னா, இந்த கண்டங்கத்திரி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, முள்ளு கத்திரிக்காயின்னு சொல்லுவாங்க. அதை 4ஆக வெட்டி 4 மூளையும் போட்டால் விற்க வேண்டிய வீட்டுக்கு தானே கேட்டீங்க, விற்க வேண்டிய இடம் விற்கும். அதுவே அந்த விற்க வேண்டிய மண்ணை எடுத்துகிட்டு போய் மண்பானை செய்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட கொடுத்து மண்பானை செஞ்சு அந்த மண்ணு மூலம் செய்த மண்பானை வந்து இது மார்க்கெட்டிங் போகும், விற்கும் பட்சத்தில் இவங்க இடம் விற்று. எப்படின்னா, திருநாகேஸ்வரம் போய் பாலாபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வஸ்திரதானம் எல்லாம் பண்ணி, அதுவும் அப்படித்தான் ராகுன்னா 4 தடவை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து ராகுகேது தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறோம். யாரும் திருநாகேஸ்வரம். The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம் மேம். வணக்கம். எஸ் மேம். இப்போ வந்து ஒரு ஜோதிடர் கிட்ட போனால் பலன்கள் சொல்லுவாங்க மேம். பட் பரிகாரங்கள் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது, ஸோ பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா யாருமே அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஸோ பரிகாரம் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க மேம். பரிகாரம் என்பது நமக்கு வந்து மன திருப்திக்கு செய்கிறது. பரிகாரம் என்பது உண்மையிலுமே ஒரு உன்னதமான பலன். எப்படி உன்னதமான பலன்னா, தெய்வத்தை எப்படி ஆத்மாத்மா கும்பிடுறோமோ அதன் மாதிரி நம்ம பரிகாரம் செஞ்சால் மன திருப்தி ஆயிடும். பரிகாரம் செய்யும்போது பகுதி பிரச்சனை நமக்கு சால்வ் ஆயிடும். அது மிக முக்கியமான பங்கு பரிகாரத்துக்கு. அதனால் நாங்கள் பரிகாரம் நிறைய பரிகாரம் ரெஃபர் பண்ணுவோம். பரிகாரம் செய்வாங்க, சக்ஸஸ் கிடைக்கும். திருப்பி எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க சக்ஸஸ் இருக்குது, செஞ்சதுனால எங்களுக்கு ரொம்ப திருப்தியும் இருக்குது, சக்ஸஸாகவும் நடந்திருக்கு, அப்போ அந்த பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ இல்லையோ, கடன் பிரச்சனை அப்படின்னா வீட்டுக்கு ஒருத்தராச்சும் இருப்பாங்க. ஸோ கடன் பிரச்சனையிலேருந்து மீள்வதற்கு, இல்லைன்னா கடனே நான் இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பவர்களுக்கு பரிகாரம் இருக்கா மேம்? இருக்குது. கடன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரலுக்கு வந்து வீக்கன்னு சொல்லுவாங்க. அளவான கடன் தான் வாங்கணும். அளவுக்கு மீறி கடன் வாங்கினாலே மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம். அந்த கடன்லேருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு குளிகை நேரத்தில் அல்லது செவ்வாய்க்கிழமை, அந்த செவ்வாய்க்கிழமையிலே ஒரு குளிகை நேரத்தில் ஒரு கவரில், மஞ்சள் நிற கவரில் ஒரு குறைஞ்ச காணிக்கை, உங்களால் இந்த கடனை நம்ம இப்போ இருந்து நம்ம திருப்பி செலுத்தலாம் அப்படின்னு ஒரு 100 ரூபா அந்த கவரில் போட்டு பூஜை ரூமில் வச்சிடணும். அதே பூஜை பண்ணிகிட்டு இருக்கணும். குளிகை நேரம் தான் இதுக்கு மிக முக்கியம். ஏன்னா குளிகை நேரத்தில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப செய்யலாம், திரும்ப திரும்ப செய்யும், அது சக்ஸஸ் கிடைக்கும். அந்த சக்ஸஸ் கிடைக்கும்போது அவங்களுக்கு அந்த கடன் நிவர்த்தி ஆகும். அப்போ அந்த 100 ரூபா ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கும்போது திருப்பி அந்த கடனை அடைக்கணுங்கிற தாட் வரும். அப்போ திரும்ப 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 அந்த கடனை அடைப்பாங்க. அந்த கவரில் போட்டு வச்சு ஒரு அமௌண்ட் சேர்ந்ததே அந்த கடன் வாங்கி யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு கொண்டு அதை கொடுத்தா அவங்களுக்கு வந்து அது அப்படி அண்டிலிருந்து கடன் நிவர்த்தி ஆகும். இது கடன் தீர வழி. இது போக ப்ளஸ் என்ன பண்ணலான்னா, முருகனையும் கும்பிடணும். முருகனை வந்து தீபம், அதாவது நெய் தீபம் போட்டணும். காலை வந்து இப்படி 1 by 1 அடி இழந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி 6 முறை வலம் வந்து முருகனுக்கு நெய் தீபம் போட்டாங்கன்னா கடன் அடைய வாய்ப்புகள் அதிகம். இப்போ வந்து நிறைய திருமண தடைகள் உண்டாகுது மேம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா 90s கிட்ஸில் இன்னும் பாதி பேருக்கு திருமணம் ஆகலை. ஸோ அந்த திருமண தடை எதனால் ஏற்படுது அண்ட் அதோட பரிகாரங்கள் சொல்லுங்கள் மேம். திருமண தடை ஏற்படுறதுக்கு வந்து முதலெல்லாம் நாங்கள் ஒரு
17 வருஷமாக ஜோதிடர், 25 வருஷ காலமாக தொடர்ந்து வாஸ்து ஆலோசகர். நாங்கள் முதலையெல்லாம் பாரம்பரியத்தில் தான் பார்த்துட்டு இருந்தோம், திருமண தடை எப்படி வருது வரல அப்படிங்கிறது. ஆனால் ஏஎல்பியில் வந்து அதை சார்ந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல என்ன இருக்கிறாரோ அந்த பகவானை, அந்த கோள்களை சார்ந்து நாங்கள் அந்த பரிகாரம் கொடுக்கும் பட்சத்தில் திருமண தடை இதுவரைக்கும் வரல. எங்கள் ஆஃபீஸ் மூலமாகவே ஒரு 270-300 கல்யாணம் நாங்கள் பார்த்து முடிச்சு வச்சுருக்குறோம். ஏன்னா இது வந்து நாங்கள் பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கறனால இதுக்காக ₹1 கூட வாங்குறதில்ல. இப்போவும் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த போன மாதத்தில் கூட 7 திருமணம் நிகழ்வு நாங்கள் பொருத்தி கொடுத்துருக்குறோம் எங்கள் ஆஃபீஸ் மூலமாக. இது என்னென்னா ஏஎல்பி லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் பார்க்கணும். 7ஆம் இடம் பார்க்கும்போது அங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு சூரியன் இருந்தாருன்னா அப்பா வரனா தட்டி விட்டுட்டு இருப்பாரு, அது சாக்கு இது சாக்கு என்று சொல்லி தட்டி விட்டுப்பார். சந்திரன் இருந்தாங்கன்னா அம்மா தட்டி விடுவாங்க. அதன் மாதிரி அந்த கோள்களை வச்சு அவங்கள முன்ன வச்சு நீங்கள் ஸ்டெப் எடுக்காமல் நீங்கள் அடுத்து அதில் யார் லக்ன சுபராக இருக்கிறாரோ, இந்த ஏஎல்பி லக்னத்திலிருந்து யார் லக்ன சுபராக இருக்கிறாரோ அவங்கள வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் சக்ஸஸ் ஆகும். அதன்படி சக்ஸஸ் நாங்கள் எவர்கிரீன் சக்ஸஸ் நிறைய கொடுத்துருக்கோம். இப்போ வந்து விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி ஜோதிடமுமே வளர்ந்துட்டு இருக்கு மேம். புதுசா ஜோதிடம் வளர்ந்துட்டு இருக்கு. பட் அதில் வந்து பரிகாரங்கள்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன மேம்? கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது. அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழி இருந்தால் நம்ம நடந்து போவோம், வழி இல்லைன்னா நடந்து போவோமா? போக மாட்டோம். அப்போ அந்த வழி தான் வந்து பரிகாரம் செய்யும்போது ஒன்றும் இல்லைங்க, காமனாக எல்லாருமே ஒரு வெட்டவெளி தெய்வத்தை வழிபட்டு எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும். ஒரு வெட்டவெளி தெய்வத்தை வழிபட்டு அந்த காரியத்துக்கு போனாங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். பரிகாரம் என்பது இருக்கிறது, உண்மையிலும் முற்றிலும் உண்மை. பரிகாரம் செய்வதன் மூலம் பலன்கள் அடைகிறார்கள். இப்போ வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு வந்து லக்கு வேணும், அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதிர்ஷ்டம் நம்ம வீடு தேடி வர பரிகாரங்கள் இருக்கா? இருக்கு. அதாவது பணம் வரும் வழிகள் அப்படிங்கிற ஜாதகத்தில் இருக்கு. லக்னத்திலிருந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா 2, 6, 11, 1, 5, 9, கேந்திரம் 1, 4, 7, 10. 1 4, 7, 10 திசை புத்தி நடந்தாலே உங்களுக்கு வந்து பணம் வரும் வழிகள். புரியுதுங்களா? அந்த பணம் வரும் வழிகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? சுய ஜாதகம். இப்போ என்னோட ஜாதகம்னா என்னுடைய சுய ஜாதகம். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுடைய சுய ஜாதகம், அவங்க சுய ஜாதகத்தை வச்சு நம்ம பணம் வரும் வழிகளை கண்டுபிடிச்சு சொல்லணும். ஒன்றும் இல்லை, எங்கள் ஆஃபீஸில் நடந்ததே நான் ஒரு விஷயம் சொல்கிறேனே. ஷேர் மார்க்கெட்டில் நான் ஜெயிப்பேனான்னு ஒருத்தர் வந்து கேட்டார். அப்போ வந்து அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்து நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக வந்து ராக பார்க்கணும், 5, 8, 11 பார்க்கணும் எல்லாம் பார்த்து சொன்னதையும் அவர் வந்து ஃபஸ்ட்டு முறையாக போய் 20 லட்சம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு 40-45 லட்சம் வின் பண்ணிட்டு வந்து சொன்னார். சொல்லிவிட்டு கோவிலுக்கு ஏதாவது சொல்லுங்கள், கோவிலுக்கு ஏதாவது. நான் சொன்னேன், ஒரு கோவில் தெரிஞ்ச கோவில் ஒன்று காம்பவுண்ட் வால் கட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வேணால் அந்த நம்பர் தரேன், கோவிலுக்கு போய் ஏதோ செஞ்சுட்டாங்க, எனக்கு நான் வேண்டான்ட்டேன். நான் வந்து ஒன்லி ஆரோஸ்கோப்புக்கு வாங்குறதோட சரி, தட்சணையாக வேறு எதுவுமே வாங்க மாட்டேன், இந்த கல்யாண விஷயங்களுக்கும் வாங்க மாட்டேன் நான். அப்போ இந்த அவரே வந்து அடுத்த தடவை ஷேர் மார்க்கெட்டுக்கு போகையில் வந்து 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுற போகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு கொஞ்சம் பயம். ஏன் பையனா கொஞ்சம் காசாக இருந்தால் கொஞ்சம் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ என்னோடய ஆஃபீஸ் விட்டு வெளியே போக வரைக்கும் நான் சொல்கிறேன், பார்த்து பண்ணுங்க சார். அப்புறம் என்கிட்ட என்ன கேட்டார்? கலர் கேட்டார், நட்சத்திரம் கேட்டார், நம்பர் கேட்டார். இதை 3மே நான் குறித்து கொடுத்து அவருடைய சுய ஜாதகத்தை வச்சு அப்போ 50 லட்சம் கட்டி 1,10 லட்சம் வின் பண்ணார். அவர் ரொம்ப ஒரு இதாக சொன்னார். அப்போ ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஹோமம் வளர்த்தணும் எங்கள் கோவிலில். ஃபுல் செலவே அவரே ஏற்றுக்கிட்டார். இது மாதிரி அது பணம் வரும் வழிகளை தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், லாட்ரி வாங்கணும், எதுவுமே வந்து பணம் வரும் வழிகள் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு செய்யணும். தெரியாமல் மொத்தமாக ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா மாட்டிக்குவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு படிப்பை படித்து முடிக்கிறோம், அதுக்கு ரிலேட்டடான வேலை கிடைக்கல, பட் பிடிக்காத ஒரு வேலையை செய்கிறோம். ஸோ விரும்பிய வேலை கிடைக்கிறதுக்கு பரிகாரங்கள் அப்படி எதுனா இருக்கா? இருக்குது. விரும்பிய வேலை கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு அம்மா அப்பா காலில் விழுந்து கும்பிடணும். 2வது காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இது 2 ஸ்ரீராமர் எப்படி வின் பண்ணார்? சூரிய நமஸ்காரம் பண்ணி தான் அத்தனையும் வின் பண்ணார். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆதித்ய கிருதியம் படிங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இதெல்லாமே வந்து அந்த காலத்துலேருந்து முன்னோர்கள் செய்த வழிபாடுகள் மிக உன்னதமான பலனை கொடுத்தது. ஒன்றில் அரசு வேலை கிடைக்கும்னு என்கிட்ட ஒரு பையன் வந்து ஜாதகம் பார்த்துட்டே இருந்தேன். அப்படி நான் சொன்னேன், சூரிய வழிபாடு தான் உனக்கு பெஸ்ட்டு, கோதுமை தானம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். வேலை இதில் எழுதி குரூப் 4 எழுதி வேலைக்கு போயிட்டார். அந்த மாதிரி சூரிய வழிபாடும், காலையில் இருந்துச்சு சூரிய வழிபாடும், பெற்றோர்கள் வழிபாடு, பெற்றோர்களை தாய் தப்புனா காலை தொட்டு கும்பிடணும். அவங்கள மனம் வருத்தப்படாமல் நம்ம நடந்துக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைய, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு கூட பேசுகிறாங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் ஆயிடுதில்ல. அதனால் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அவங்க விரும்பிய வேலை கிடைக்கும், அவங்க மனம் சந்தோஷப்படுறது. 5 யார்? நம்ம குலதெய்வம். கூடவே குலதெய்வத்தையும் வணங்கணும். வணங்கி அவங்க மன சந்தோஷப்படுற அளவு காரியங்கள் நடக்கும்.
ஓகே மேம், நீங்கள் சொல்கிற எல்லா பரிகாரங்களுமே ரொம்ப எளிமையாக இருக்குது. பட் ஆனால் இப்போ வேறு எதனா ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு பரிகாரங்கள் வேணும்னு பார்த்தா 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் செலவாகிற மாதிரியான பரிகாரங்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்? அது லட்சக்கணக்கில் பரிகாரம் பண்ண தேவையே இல்லை சாமி. ஏன் இதுக்குல அது லட்சியத்தோட பரிகாரம் பண்ணணும், லட்சக்கணக்கில் பரிகாரம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சுமே அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கல. போய் பரிகாரம் ஓகே, பலனில்லா காரணம் என்ன? அது போய் ஃபேக்கு. அந்த பரிகாரம் ஃபேக்கு. நீங்கள் ஒரு லட்சியத்தோட பரிகாரம் பண்ணணும், ஆத்மாத்மா பரிகாரம் பண்ணணும், விரதத்தோட பரிகாரம் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு 45 நாள் எனக்கு எங்கள் ஆஃபீஸ்லேயே நடந்த, அதாவது என்னுடைய ஆய்வில் நடந்த விஷயங்கள் தான் இப்போ நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. ஆஃபீஸ்லேயே நடந்த ஒரு பையனுக்கு 43 வயசு 44 வயசு ஆகும். நான் நிறைய ஜோதிடர் பார்த்துட்டேங்க. இது லாஸ்ட்டாக அவங்ககிட்ட வரணும். அவனுக்கு லக்னத்துக்கு 7ல் சனி இருந்தார். காசி ஒரு முறை போயிட்டு வா, ஏன்னா அப்பு டவுன் ட்ரெயினில் போயிட்டு வந்தாலே 10,000 ரூபா தான் ஆகும் மொத்தமாகவே. காசி போயிட்டு வாங்க உங்களுக்கு நடக்கு அப்படின்னு. அவர் ஒரு ஃபஸ்ட்டு டைம் கோவப்பட்டார். நான் எனக்கு கல்யாணம் ஆனானா, குழந்தை குட்டி பெற்றுட்டுனா, பேரம்பேத்தி எடுத்துட்டுனா, நான் என்ன எதுக்கு காசி போக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் போயிட்டு வந்து பாருங்கள், நம்பி போய் செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். போயிட்டு வந்தார். 3 மாதத்தில் பொண்ணு செட் ஆகி, எங்கள் ஆஃபீஸ் மூலமாக தான் பொண்ணு செட் ஆகி கல்யாணமே நடந்துச்சு. அவருக்கு பயங்கர, எல்லா ஜோதிடரும் எப்படி சொன்னாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எல்லா ஜோதிடரும் இப்போதைக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் காசி போயிட்டு வான்னு சொன்னீங்க. அது நம்பிக்கை இல்லாமல் தான் நான் போயிட்டு வந்தேன் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு. அதாவது பரிகாரம் என்பது வந்து லட்சக்கணக்கில் செய்ய வேண்டியது, லட்சியத்தோடு செய்யணும். எந்த பரிகாரம் லட்சியத்தோடு செய்யணும். அதாவது குறைஞ்ச காசில் தெய்வ வழிபாடு, வெட்டவெளி தெய்வம் தான். இன்றைக்கி தான் சாமி இத்தனை கோவில் வந்தது, அன்னைக்கெல்லாம் வெட்டவெளி தெய்வம் விநாயகர், புற்றுக்கண்ணு, சூரிய பகவான் வழிபாடு, இப்படி தானே நிறைய இருந்துச்சு. இதைத்தான் வழிபட்டு வந்த எங்கள் முன்னோர்களால். எனக்குமே கிட்டத்தட்ட 60 வயசு ஆகும் போது நாங்களுமே அப்படி தான் பண்ணோம். இப்போ தான் அந்த கோவில் இந்த கோவில் அப்படின்னு மாற்றி மாற்றி போயிட்டுருக்குறாங்க. உங்கள் லைஃப்பில் ஐ மீன் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட யாருன்னா நான் இந்த மாதிரி இவங்க சொன்ன பரிகாரங்கள் நிறைய செலவு பண்ணேன், பட் அதில் பலன் வரலன்னு சொல்லியிருக்காங்களா? நிறைய வந்து. ஓகே, எங்கள் ஆஃபீஸ்க்கு நிறைய வந்திருக்காங்க. அது வந்து நம்ம இந்த இதில் சொல்லி நிறைய பரப்ப வேண்டாம். என்ன விஷயம் நான் சொல்லுவேன்னா, நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. இதையே நான் சொல்கிற பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க, செவ்வாய் சனி சேர்ந்துருக்குன்னு வைங்க, சகோதரிக்கு செருப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன். அதில் எவ்வளோ செலவாயிரும்? செவ்வாய் சனி சேர்ந்துருந்தா, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா சகோதரிக்கு செருப்பு வாங்கி கொடுங்கண்ணே. செவ்வாய்னா சகோதரிப்பா, சனின்னா செருப்புப்பா, நீங்கள் வாங்கி கொடுங்க. எனக்கு சில்லியாக இருக்குது பரிகாரம் அப்படியே கேட்டிருக்காங்க நிறையா. ஆனால் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு செருப்பு வாங்கினது 500 ரூபாய் தான், அது 5000 செலவு பண்ணி பார்சல் பண்ணி விட்டார், கல்யாணம் நடந்தது. அந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் பெரிய லெவலில் நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அது என்னுடைய லைஃப்பில் நடந்த உண்மை. இப்போது ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை, அப்பாவுக்கும் அண்ணாக்கும் சண்டை. ஸோ இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமையே இல்லாமல் இருக்குது. ஸோ குடும்பம் ஒற்றுமையுடன் இருக்க பரிகாரங்கள் எதுனா இருக்கு? இங்கே சென்னையில் திருத்தணி முருகர் தான்ப்பா. நாங்கள் நிறைய பேர் இங்கே தான் அனுப்பியிருக்கோம், பள்ளியறை பூஜைக்கு அனுப்பியிருக்கோம். ஏன்னா திருத்தணி முருகர் சாந்த நிலையில் உட்காந்துருக்காரு, புரியுதுங்களா? அமைதியான நிலைமையில் ஒரு கோரம் இல்லாமல் திருச்செந்தூர் முருகரோட போர் பண்ணிட்டு போய் இவங்க உட்காந்துருக்காரு. ஆனால் திருத்தணி முருகர் சாந்த நிலை, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு திருத்தணி முருகரை தான் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். அங்கே போய் பள்ளியறை பூஜைக்கு சர்க்கரை பொங்கல் அவங்களே செய்வாங்க. அதுக்குண்டான ஒரு டொனேட் பண்ணிவிட்டு பள்ளியறை பூஜையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மெயினாக சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தையின்மை ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இதற்கான பரிகாரங்கள் எதனா இருக்குது? குழந்தையின்மை காரணங்கள் வந்து முதல்ல வந்து இந்த ஐடி ஃபீல்டு தாம்மா. இதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது மைண்டு வந்து சமாதான நிலையில் இல்லை, சாந்தமான நிலையில் இல்லை, எப்போவுமே டென்ஷனாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரும் ஆகுது, முன்னமேவும் ஆகுது, 20 நாள்லேயும் ஆகுது, 50 நாள்லேயும் ஆகுது. இர்ரெகுலர் பீரியட் ஆகிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த கருமுட்டையெல்லாம் உருவாகிறதுக்கு வந்து லேட் ஆகும். அந்த இதில் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் லேப்டாப்பை மடியில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. லேப்டாப் மூலமாக தான் அந்த வேவ்ஸ் உள்ளே போய் கர்ப்பப்பையை தாக்குது. ஏன்னா எனக்கு ஒரு டாக்டர் ஃப்ரெண்டு எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாங்கள் சொல்லி அவங்களுக்கு சொன்னதில் சக்ஸஸ் ஆகிருக்கு. 7 வருஷம் குழந்தை இல்லாத ஒருத்தவங்களுக்கு குழந்தைக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் சுவாதி நட்சத்திரம் வரும் நாள் அன்னைக்கு நீங்கள் தாம்பத்திய சுகம் வைத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அவங்களுடைய சுயஜாதகம் பார்த்து 5ஆம் அதிபதி பார்த்து குறித்து கொடுப்போம். அதில் நாங்கள் நிறைய சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே மேம், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வம்சா வழியாக தொடரும் கர்மாவிலேருந்து நீங்கிறதுக்கு
பரிகாரங்கள் உண்டா மேம்? இருக்கு. எப்படி நான் வம்சாவளியில் ஃபஸ்ட்டு அப்பா செஞ்சிருப்பார் தப்பு, கண்டிப்பாக அப்பா தான் செஞ்சிருப்பாரு. அப்பா செஞ்ச தப்பு வந்து பயன் மூலமாக தீர்க்கணும் அப்படிங்கிறனால அவர் வம்சாவளி கர்மா தீர்றதுக்கும் 10ஆம் இடமும் 5ஆம் இடம் தான் பார்க்கணும். அந்த 5ஆம் இடத்தை பார்த்து பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மெயின் அவங்க வீட்டு வாஸ்து பார்க்கணும். அந்த வம்சாவளி கர்மா தீர்றதுக்கு மெயின் அவங்க வீட்டு வாஸ்து பார்க்கணும். வீட்டினுடைய வாஸ்து பார்த்து நமக்கு அதுக்கு ரெமெடி கொடுத்தோம்னா கண்டிப்பாக கர்மா தீரும். ஒன்றுமே இல்லை, எதுவுமே நீங்கள் செய்யவே வேண்டாம். வீட்டில் ஒரு ஹோமம் வளர்த்துங்க. ஹோமம் வளர்த்துனா அது ஓரளவுக்கு ரெமெடி கிடைக்கும். ஹோமத்துக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். வீட்டில் ஆயில் ஹோமம், கணபதி ஹோமம் எல்லா ஹோமத்துக்கும் ரெஃபர் பண்ணிடுவோம் நாங்கள். அவங்க சுயஜாதகம் பார்த்தா தான் அதனுடைய டீட்டெயில்ஸ் நல்லா சொல்லணும். ஓகே, அப்போ என்ன ஒரு பரிகாரம் செய்யணும்னாலுமே சுயஜாதகம் வந்து ரொம்ப முக்கியம். பேசும், சுயஜாதகம் தான் பேசும். ஓகே மேம். ஸோ இப்போ நீங்கள் சுயஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்றீங்க மேம். பிற மதத்துக்காரங்கள் கிட்டயுமே சுயஜாதகம் இருக்குமா? இல்லை அவங்க நிறைய பேர் எங்ககிட்ட முஸ்லீமு, கிறிஸ்டின் எல்லாம் ஜாதகம் பார்க்குறாங்கடா. எங்ககிட்ட நிறைய பேர் நாங்கள் ஒரு 25 வருஷ காலமாக ஜோதிட ஆஃபீஸு ஒரே இடத்துல வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரே ஆஃபீஸ் தான். ஆஃபீஸ் உடுமலைப்பட்டியில் ஒரே ஆஃபீஸ் தான். இங்கே பழனியில் ஒரே ஆஃபீஸ் தான். இப்போ இங்கே சென்னையில் மட்டும்தான் 2-3 ஆஃபீஸ் மாற்றிட்டோம். ஏன்னா எங்களுக்கு தோது வரல, அப்போ மாற்றிக்குவோம். ஆனால் ஒரே இடத்துல வச்சு பார்க்குறோம். நாங்கள் நிறைய முஸ்லீமுக்கு பார்க்குறோம், கிறிஸ்டினுக்கு பார்க்குறோம், நிறைய அதர் இதுக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்க கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும், அந்த வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஏதோ ஒரு தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா வந்து வாஸ்து தோஷம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதற்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும்? வாஸ்து தோஷத்துக்கு பரிகாரம் இருக்குது. வீடு வாங்கினா அதை வாங்கினா தானே அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்க முடியும். அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கோவில் வீடு வாங்குறதுக்கு முருகர் கோவில் தான் சாமி. திருச்செந்தூர் போகணும். அங்கே கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் போய் அந்த கடலில் போய் கொஞ்சம் மண் எடுத்து வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த கடல் மண் எடுத்து கொண்டு வந்து வச்சு பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிட்டு உங்களுக்கு மண் அமையும். அது சின்ன பரிகாரம் தான். அது மண் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இடம் சுத்தி பண்ணணும், அப்புறம் வீடு கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். மண் அமையறதுக்கு உண்டான அமைப்பு திருச்செந்தூர் முருகன் கோவில் போய் சாமி கும்பிட்டு அங்கே இருக்கிற கடல் மண் எடுத்து வந்து பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கணும். கண்டிப்பாக மண்மனை அமையும். வந்து ஒரு வீடு நம்ம எப்படி புகு போகலான்னு சொன்னீங்க. இப்போ இந்த வீடே எனக்கு வேண்டாம், இல்லை எனக்கு இந்த சொத்து வேண்டாம், ஸோ இதெல்லாம் நான் விற்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விற்கவே முடியலை அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள்? ரொம்ப சின்ன பரிகாரம் தான். என்னன்னா நீங்க சொல்ற பரிகாரங்கள் எல்லாமே ரொம்பவே எளிமையான பரிகாரங்களா இருக்கு. சொல்லுங்க. என்னன்னா இந்த கண்டங்கத்திரி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. முள்ளு கத்திரிக்காயின்னு சொல்லுவாங்க. அதை 4 வெட்டி 4 முளையும் போட்டால் விற்க வேண்டிய வீட்டுக்கு தானே கேட்டீங்க. விற்க வேண்டிய இடம் விற்கும். அதுவே அந்த விற்க வேண்டிய மண்ணை எடுத்துகிட்டு போய் மண்பானை செய்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட கொடுத்து மண்பானை செஞ்சு அந்த மண்ணு மூலம் செய்த மண்பானை வந்து இது மார்க்கெட்டிங் போகும், விற்கும் பட்சத்தில் இவங்க இடம் வித்துரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க என்னதான் ட்ரை பண்ணாலுமே எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, ஸோ நான் ஒரு ஜோதிடரை போய் அணுகலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் வந்து ஏதோ ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னா அதற்கான எளிமையான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் மேம்? நீங்கள் தோஷம்னு என்னை ஏஎல்பி ஜோதிடரை பார்த்து கேட்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் கேள்வி. ஏன்னா எங்களுடைய இதில் வந்து ராகுக்கு எது தோஷமில்லை, களத்திர தோஷமில்லை, செவ்வாய் தோஷமில்லை, இப்படி தான் நாங்கள் வந்து இதுவரைக்கும் சொல்லி நிதர்சனம் பண்ணியிருக்கோம், உண்மை பண்ணியிருக்கோம். எப்படின்னா இப்போ நாங்கள் ஏஎல்பிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தான்னா அதர் கம்யூனிட்டி நீங்கள் கல்யாணம் பண்ணால் வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லுவோம். கேது இருந்துச்சுன்னா கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க உங்களுக்கு ஒரு சலுகை பண்ணுவாங்க, உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இருக்கு வாய்ப்பு. ஆனால் தோஷங்கள் வந்து ஏஎல்பி மூலத்தில் இல்லை, பாரம்பரியத்தில் தான் தோஷங்கள். செவ்வாய் தோஷம் இருக்குதுங்கிறாங்க, ராகுக்கு இது தோஷம் இருக்குதுங்கிறாங்க. நாங்கள் அதை விட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் வந்து இப்போ ஒரு 6-7 வருஷமாக ஏஎல்பி தான் பார்த்துட்ருக்குறோம். அதனால் வந்து ஏஎல்பியில் அந்த தோஷங்கள் எதுவும் இல்லை. அதை நிதர்சனம் பண்ணியிருக்கிறதே எங்கள் ஒன்றும் இல்லை, லக்னத்தில் ராகு அப்படி இருக்குது, 7ல் கேது இருக்குதுன்னு அவங்களுக்கே நாங்கள் பொருத்தி விட்டுருக்கிறோமல்ல, அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுருவோம், உங்கள் லக்னத்தில் ராகு இருந்தது, கேது இருந்துச்சுல்ல, கல்யாணம் ஆச்சா ஆகலையா, தோஷம் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு அவங்கக்கிட்டேயே பேச சொல்லிடுவோம். நாங்கள் பேசி நாங்கள் நிரூபணம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க கரண்டா வந்து ஏஎல்பி ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கீங்க மேம், அதனால தோஷங்களுக்கு பரிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க. இதுவே நீங்க வந்து ஒரு 25 இயர்ஸா வந்து பாரம்பரிய ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தீங்க, ஸோ அதுல கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா பரிகாரங்கள், அதை சொல்லுங்க மேம். கண்டிப்பா அதுல பரிகாரம் இருந்துச்சு, நிறைய மூட நம்பிக்கைகள் நிறைய இருந்துச்சு. எப்படின்னா அதில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ராகுக்கு எது தோஷம் இருப்பாங்க, காலசர்ப தோஷம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, களத்திர தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இத்தனை தோஷங்கள் அதில் இருக்குன்னு சொல்லுவாங்க பாரம்பரியத்தில். அப்போ நம்ம வந்து பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவோம்னா, செவ்வாய் தோஷம்னா முருகர் கோவில், புரியுதுங்களா. ராகுக்கு எது தோஷம்னா இது திருநாகேஸ்வரம். இப்போ ஒரு செவ்வாய் தோஷத்துக்கு ஃபஸ்ட்டுன்னு சொல்லி வரேன். செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னா ஒரு முருகர் கோவில் போய் முருகருக்கு பழனிமலை முருகர் ரெஃபர் பண்ணுவான். முருகர் கோவிலுக்கு அபிஷேக ஜாமானங்கள் அத்தனையும் வாங்கி கொடுங்க. ஆனால் பழனிமலை முருகர்கள் 4 அபிஷேகம் தான் பண்ணுவாங்க.
கிட்ட இருந்து நான் பார்த்துருக்கேன். அபிஷேக ஜாமானை வாங்கி கொடுத்து, மாலை வாங்கி கொடுத்து, வஸ்திரம் வாங்கி கொடுத்து, தேங்காய் பழம் உடைச்சி அந்த சாமியை குளிர வச்சுட்டு ஒரு 6 வாரம் அல்லது 9 வாரம் 6 அல்லது 9 வாரம் இதை தொடர்ந்து செய்து வந்தால் அவங்களுக்கு வந்து அதே செவ்வாய் தோஷம் உள்ள ஆணோ பெண்ணோ, ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் அவங்களுக்கு வந்து பொருத்தம் கிடச்சி அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க. இது வந்து நாங்கள் இந்த 7 வருடங்களுக்கு முன்பு செய்தது. இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் ஏஎல்பி மூலம் தான் பார்க்குறோம். அதை நிறைய பொருத்தி விட்டுருக்கோம். இதுவே ராகுகேது தோஷம் இருக்குது அப்படின்னா, இது பாரம்பரியத்தில் ராகுகேது தோஷம் இருக்குன்னா இது வந்து நாங்கள் 7 வருடங்களுக்கு முன்பு செய்தது. எப்படின்னா திருநாகேஸ்வரம் போய் பாலாபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வஸ்திரதானமெல்லாம் பண்ணி, அதுவும் அப்படித்தான் ராகுன்னா 4 தடவை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து ராகுகேது தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடும். யார்? திருநாகேஸ்வரம் அங்கே போயிட்டு வர சொல்லுவோம். அப்புறம் திருமணஞ்சேரி போய் மாலை வாங்கி மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது அந்த காலத்தில் அதுவும் ஜெயிச்சுது, நடந்துச்சு. இது தோஷ நிவர்த்தி. மேம் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாரம்பரிய ஜோதிடத்தில் இருந்தீங்க, இப்போது 7 இயர்ஸ் கழிச்சு எதுக்கு ஏஎல்பி மாறினீங்க? சாமி, நாங்கள் வந்து எங்கள் சர்க்கிளில் ஒரு 20 பேர் ஜோதிடர். அப்பா, தாத்தா, தாய் மாமா, அண்ணன், என் கூட பிறந்த 5 பசங்களும் ஜோதிடர் ப்ளஸ் வாஸ்து ஆலோசகர். இப்போ நான் வந்து ஒரு ஸ்தபதியோட பேத்தி, நான் 4வது முறை பேத்தி. கோவில் ஸ்தபதின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவோட தாத்தா, அப்பாவோட அப்பா, அவர் கோயில் ஸ்தபதி. அவருடைய பேத்தி நான் 4வது முறையும். அவங்க கூடயே தான், அப்பா கூடயும் தாய் மாமா கூடயே சுற்றிட்டு இருந்தோம். வாஸ்து பார்க்கறக்கு, கோவில் ஜாதகம் பார்க்கறக்கு. அப்படி இருந்த பட்சத்தில் எங்கள் அப்பாகிட்ட படிக்க மாட்டேன் நான். எங்கள் அப்பாக்கிட்ட ரொம்ப செல்லம். அவருக்கு வந்து ரொம்ப நாள்லேயே அப்பா இல்லை. அதனால என்னை ரொம்ப அப்பா இல்லாத குறை இருக்கக்கூடாதுன்னு என்னை நல்லா வளர்த்தி நல்லா செல்லம் காமிச்சு படிக்க சொன்னார். படிக்கவே மாட்டேன்ட்டேன். அப்போ நான் தாய்மாமா கிட்ட தான் படித்தேன் ஜோதிடம். படிச்சுட்டு அப்போ எல்லாரும் ஒரு மாதிரியாக நீங்கள் பாரம்பரியமே பார்த்துட்ருக்குறீங்க. அதுக்கு பின்னாடி நிறைய வந்துச்சு. என்னமோ 159 பிருகுநந்தி நாடி வந்துச்சு, கேபி வந்துச்சு, நாடி வந்துச்சு, அப்புறம் இன்னொரு என்னென்னமோ நிறைய முறைகள் வந்துச்சு. நான் படித்தது பாரம்பரியம். அடுத்து டைரெக்டாக ஜம்ப் ஆனது ஏஎல்பி. எப்படி ஏஎல்பி ஜம்ப் ஆனான்னா, அதன் மேலே ஒரு 2018 சாந்தி தேவி அம்மா கிட்ட ஒரு ஃபோன் பண்ணேன். லக்னத்தை நகர்த்தருக்கு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டு, லக்னத்தை நகர்த்தி அவங்க பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் நல்ல அம்மா, அவங்க சாந்தி தேவி அம்மா, நீங்கள் ஒரு முறை வந்து படித்து பாருங்கள், நீங்கள் வாஸ்து பார்க்குறேன்னு சொல்கிறீங்களா, கூடவே இதையும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்போ 18 நாங்கள் பேசிட்டு உள்ளே போகிறோம். நான் பேசிக்காக நான் ஒரு டெய்லரிங் டீச்சர். அப்போ டெய்லரிங் ஷாப்பில் இருந்து தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ பேசிவிட்டு உள்ளே வாங்க அப்படின்னாங்க. 19 நான் உள்ளே போகிறேன் படிக்கிறதுக்கு. 19 18 போகிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. போயிட்டு அந்த படிக்கும்போது ஒரு என்ன சொல்கிறீங்க, ஒரு 20 ஜாதகம் ஃபஸ்ட்டு பேசிக்கில் பொருத்தி பார்த்தேன். அத்தனையும் கரெக்டாக இருந்துச்சு. ஏஎல்பினா அக்யூரேட் பலன். இன்ஸ்டன்ட் காப்பின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஃபில்டர் போட்டு காப்பி போட லேட் ஆகும், இன்ஸ்டன்ட் காப்பி உடனே குடிக்கலாம். அதை மாதிரி அட்லாஸ்ட்டாக படித்தது ஏஎல்பி தான். அதுக்கப்புறம் எதுவுமே நான் படிக்கலை. அதில் பயங்கர பலன் எடுக்கலாம். என்ன சொல்கிறது, அசுர வளர்ச்சி, அசுர வேகம். நம்மக்கிட்ட கிளைண்ட்டு வந்தாங்கன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்கலாம், பாரம்பரியம். ஆனால் இது 10 நிமிஷத்தில் பார்த்து பலன் சொல்லிடலாம். அவர் கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் இருக்குது பாருங்கள், அது மிகப்பெரிய அற்புதமான ஒரு பொருள். ஒரு பொக்கிசம் குறிஞ்சி மலருக்கு 12 வருஷத்துக்கு ஒரு குறிஞ்சி பூ பூக்குதல், அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அவர் கொடுத்துருக்காரு. அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கெல்லாம் பொழைச்சிட்டு இருக்கிறோம். ஏஎல்பி மிக அற்புதமான ஜோதிடம். ஸோ ஏஎல்பி ஜோதிடத்தோட முக்கியத்துவம் பற்றியும் மேலும் வந்து பரிகாரங்கள் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாகவே பதில் சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.